ஒரு டீவாட்டரிங் பம்ப் செட்டோட இன்ஸ்டாலேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பம்ப் செட்டு திண்டுக்கல்லில் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் மாட்ட போகிறது. இங்கே தொடர்ந்து 2 நாளாக பெஞ்ச மழையில் இவங்களோட பெட்ரோல் ஸ்டோரேஜ் டேங்கோட இன்லெட் ஏரியாவில் எல்லாமே தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு கண்டினியூஸாக இந்த தண்ணியை வெளியே எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம கம்பெனியோட DMS3 மாடல் மோனோபிளாக் பம்ப் செட் இங்கே ஓடுது. ஆனால் இது மழை பெய்யும்போது ஓப்பனில் வச்சு ஓட்ட முடியாது. அது இல்லாமல் நிறைய பிட்டில் இதை மாதிரி தண்ணி ஊறிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த டீவாட்டரிங் பம்ப் செட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ பம்ப் செட்டை அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இந்த மாடலை AQUATEX பிராண்டில் தான் கம்பெனியில் தயாரிச்சிருக்காங்க. மாடல் நேம் வந்து CDP03S. இது ஒரு 1/2 HP சிங்கிள் ஃபேஸ் பம்ப் செட். ஸோ இதுதான் நம்மளோட AQUATEX பிராண்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் டீவாட்டரிங் பம்ப் செட். சம்பில் இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கும் ஃப்ளட் வாட்டர், ஸ்டாண்டிங் வாட்டர் எல்லாமே பம்ப் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த கவரை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதோட மோட்ரு வந்து ஒரு ட்ரை வைண்டட் டைப்னால தண்ணி, ஆயில் எதுவுமே உள்ள ஊற்ற தேவையில்லை. சப்மர்சிபிள் டைப்னால இந்த மாடல் பில்டின் கெப்பாசிட்டரோட வருது. கரண்ட் ரேட்டிங் பார்த்தா 3.7 amps at 220 volts. மோட்டார் ஸ்பீடு 2850 RPM அண்ட் ஹெட் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் 12 meters, அரவுண்ட் ஒரு 40 அடி. ரொம்ப அழகாக காம்பேக்டாக இந்த பம்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹோல்டரில் கூட பார்த்தா AQUATEX பிராண்ட் நேம் அழகாக ரப்பர் ஃபினிஷில் போட்டிருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக 3 meters கேபிள் வருது. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டெலிவரி சைஸ் 40 mm அண்ட் நேம் பிளேட்டில் போட்டிருக்கிற மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்து 12 m³/h. நம்ம அதை கன்வெர்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 3.5 லிட்டர் தண்ணி ஒரு செகண்டுக்கு வருது. இப்போது டெலிவரி ஃப்ளாஞ்சை கழட்டுறாங்க. அப்புறம் ஃப்ளாஞ்ச் வாஷரோட சென்டரில் தண்ணி போகிற அளவுக்கு கட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஃப்ளாஞ்சு கூட டெலிவரி ஹோஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஹோஸ் பிடுங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹோஸ் கிளிப் போட்டு இதை நல்லா டைட் வைக்கிறாங்க. போல்ட்ஸ் அண்ட் நெட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த 2 ஃப்ளாஞ்சையும் கனெக்ட் பண்ணோம். இதுக்கு 2க்கு நடுவில் ரப்பர் ஃப்ளாஞ்ச் வாஷர் போடுறதுனால தண்ணியும் லீக் ஆகாது. இங்கே நம்மளுக்கு பவர் சப்ளை தூரத்தில் இருக்கிறதுனால மோட்டரோட கேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்காக 2 வயரிங் கேபிள் எடுத்து மோட்டர் கேபிள் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஜாயிண்ட் சீல் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலேஷன் டேப்பு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாயிண்ட் போர்ஷன் தண்ணிக்குள்ளே போக போகிறதில்ல, அதனால வாட்டர் டைப்பு யூஸ் பண்ணல. ஸோ சிமிலர்லி அடுத்த கேபிளும் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ டெஸ்ட் ரன் மட்டும் பண்ண போகிறதுனால எர்த் வயர் கனெக்ட் பண்ணல. ஆனால் இதுக்கு பிறகு ஒரு பவர் சாக்கெட்டை வாங்கி 3 கேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ பம்ப் செட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கினதுக்கப்புறம் மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஹோஸில் தண்ணி போகிறது தெரியுது. நம்ம டெலிவரி சைடு போய் பார்க்கலாம். மோட்டர் போட்ட உடனே இங்கே தண்ணி வந்துடுச்சு. இந்த ஹோஸு ஃபுல்லாக தண்ணி வருது. அப்படியே வரும்.
திரும்ப போய் அந்த குழியை பார்க்கலாம். கொஞ்சம் செகண்ட்ஸில் இது ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆகிடுச்சு. பாலியூரத்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஹை கிரேட் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இதோட இம்பெல்லர் தயாரிச்சிருக்காங்க. இது மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்த மணல் சின்ன சின்ன கல்லுகள் எல்லாமே இது வெளியே எடுத்துடும். இந்த குழி ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு பிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த தொட்டி ட்ரெயின் ஆகுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதோட செக்ஷன் பம்ப் செட்டோட கீழே இருக்கிறனால ஆல்மோஸ்ட் இது தரமட்டத்தில் இருக்கிற தண்ணியையும் கிளியர் பண்ணிடும். பில்டிங் அண்ட் கமர்ஷியல் செக்டரில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப் செட்டு நம்ம கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கம்பெனியோட வெப்சைட்டில் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கு. நீங்கள் இந்த செட்டு வாங்குறதுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிற நம்ம கம்பெனி டீலரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் இல்லை பழனி ஏரியாவிலேருந்து யாருக்காவது இந்த மாடல் தேவைப்பட்டால் நம்ம கடை ரவி எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வாங்க. கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.